சிலுவை பாதை இயேசுவின் செங்குருதியால் சீராக்கப்பட்ட பாதை. அவமான சின்னத்தை ஓர் இனத்தின் அடையாளம் என மாற்றிய பாதை. மண்ணின் மைந்தனை இறைமகனாக மாற்ற ஏற்படுத்தப்பட்ட பாதை. பொன்னும் பூவும் தூவப்பட்டு விரிக்கப்பட்ட பாதை அல்ல. கல்லும் முள்ளும் காடும் மேடும் நிறைந்த கடினமான பாதை. கடக்க முடியுமா என்ற சிந்தனைக்கு இடம் கொடாமல் கடவுளால் கடந்து வந்த பாதை. நாமும் கடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பாதையின் முடிவில் பெற்றுக்கொள்ள வேண்டியது மனமாற்றம் என்ற வரம். அநியாயங்களும் அக்கிரமங்களும் ஆட்சி செய்யும் போது பசியில் இருப்பவனின் நியாயங்களும் வலிகளும் தெரிய வாய்ப்பில்லை. பிலாத்துவின் ஆட்சியில் இயேசுவின் நற்குணங்களும் அற்புதங்களும் அமிழ்த்தப்பட்டுதான் போய்விட்டன. அதே ஆட்சி இங்கு இன்றும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கிறது. நம் பாதையை சரி செய்வோம். சிலுவைகளை கழுத்தில் அணிவதை விட அதனை வாழ்வில் வாழ்ந்து காட்டுவது உத்தமம். வாழ்வில் சிலுவைகளை தாங்கி இயேசுவின் துணையோடு அநியாய பாதையை நியாய பாதையாக மாற்ற புறப்படுவோம். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தேன். இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். பிலாத்துவும் அச்சத்தினார் ஆண்டவர் இயேசுவை தீர்ப்புமிட்டார். வானமும் வையமும் படைத்தவரோ மானிடன் தீர்ப்புக்கு தன்னை கொடுத்தார். கெட்டி நீர்ப்பதை பார்த்தார். நல்ல இயேசுவே, உனக்கு ஏன் இந்த கொடுமை? நீ தோத்து போயிட்டியா? பொய் தான் எப்பவும் ஜெயிக்குமா? நீதியை அநீதி ஒரு நாளும் வெல்லாது மகளே. நெஞ்சை நீதியால் நிறைத்து உயர்ந்த லட்சியங்களுக்காக உழைத்த உத்தமர்களை உலகம் இப்படித்தான் சிதைத்தது. சிறைவாசமும் சித்திரவதைகளும் அவமானங்களும் அனுபவித்த பலரது மரணம் அவர்களை மாமனிதர்களாக்கியது, சிலரை மகாத்மாக்களாக்கியது. மகனே, மகளே, சமூக வீதியில் நீ உரிமைக்காக போராடும் பொழுது நீ மட்டும் தனியாக நடப்பதாய் நினைத்து சோர்ந்து விடாதே. நீதியின் கதிர் முன் அநீதி மேகங்கள் நீண்ட நேரம் நிற்க முடியாது. இயேசுவே, சமூக பொறுப்பில்லாமல் ஆட்சி அதிகாரங்களுக்கு தூபமிட்டு நீதியை வளைத்து உண்மையற்றவர்களாய் வாழ்ந்த நாட்களுக்காக வருந்துகிறோம். நீதி நேர்மைக்காய் வாழும்போது எதிர்கொள்ளும் சவால்களை வீரத்தோடு சந்திக்கும் திறனை எம்மில் விதைத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது.
இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் தோள் மேல் சிலுவை சுமத்தப்படுகிறது. இயேசுவே, சிலுவை ரொம்ப பாரமா இருக்கா? தோல் ரொம்ப வலிக்குதா? உன்னை பார்த்தா எனக்கு அழுகழுகியா வருது. மகனே, என் தோள்களை அழுத்தும் சிலுவை உலகமும் அதன் அநீதி அமைப்புகளும் வழங்கிய துயரங்களே. வேர்வையை விதைத்து கண்ணீரை அறுவடை செய்யும் ஏழை விவசாயிகளுக்கு இழைக்கப்படும் துயரம் என்னை அழுத்துகிறது. கடனிலேயே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலேயே மடியும் அவனது கண்ணீர் இன்னும் காயவில்லையே. பட்டினி கூலி தந்து மனிதனை மனிதன் சுரண்டும் மலட்டுத்தன்மை வளர்வதை கண்டு என் உள்ளம் பதறுகின்றது. கல் குவாரிகளிலே, செங்கல் சூளைகளிலே பண்ணை அடிமைகளாக வாழும் கொத்தடிமைகளின் வறுமை என்னை அழுத்துகின்றது. நிலமற்ற கூலி தொழிலாளியின் கூலி உயர்வுக்கு குரல் கொடுப்பவர் யார்? வானம் பார்த்த கூரைக்குள் வளர்ச்சி இல்லாமல் வாழ்வோரை தூக்கி விடுவது யார்? மகனே, மகளே, ஒரு தாய்க்குரிய தாய்மை ஏக்கம் என் சிந்தனையை அழுத்துவதை யார் தூக்கி நிறுத்துவது? இயேசுவே, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் வேண்டுமெனில் சமூக ஏற்றத்தாழ்வுக்கு எதிரான குரல் வேண்டுமென்று இப்போது உணர்கிறோம். ஏழைகள் வதைக்கப்படுவதால் உன் தெய்வீக சாயல் சிதைக்கப்படுவது எம் கண்முன் தெரிகிறது. மனிதத்தை மண்ணில் புதைக்கும் சுரண்டலற்ற உலகை படைக்க என்னை அர்ப்பணிக்கும் மனத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசு முதல் முறை தரையில் விழுகிறார். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு, வாழ்வினும் பாதையில் தடைக்கல்லோ, வானகர் வீதியை சமைத்தவரோ, பூமியின் வீதியில் வீழ்ந்து
காட்சி கண்டார். இயேசுவே, நடக்க முடியாத அவங்களை எழுப்பி விட்டீங்க. கடல்ல விழுந்த பேதுருவை காப்பாத்துனீங்க. உங்களால இப்ப எழும்ப முடியலையா? மகளே, 1000 அம்புகள் ஒரே நேரத்தில் வெண்புறாவை சாய்க்கிறது. மகனே, மகளே, இப்பிறவி முப்பிறவி என்ற மூட நம்பிக்கை பள்ளத்தில் வீழ்ந்தவர் பலர் இன்னும் எழவே இல்லையே. ஜாதியம், வரதட்சணை, நல்ல நேர ஜாதகங்கள் இவற்றால் திருமணம் முதற்கொண்டு குடும்பங்கள் வரை கசப்பில் களை இழந்தும் பிரிந்தும் வாழும் நிலையிலிருந்து பலர் இன்னும் எழவே இல்லையே. சாதிய சிந்தனைகளுக்கு அடிமையாகி தாழ்ந்தோரை சமூக விளிம்பிற்கு தள்ளி அவர்களின் ஆற்றல், ஆக்கம் இவைகள் அரும்பாமல் பார்த்துக் கொள்ளும் இழிநிலையிலிருந்து உலகம் இன்னும் எழவில்லையே. இவைகள் எல்லாம் எழும் பொழுது நாம் எழுவதும் எளிதாகும் அல்லவா? இறைவா, எம்மை எழுவிடாமல் அமுக்கும் எல்லா தீமைகளையும் நீக்க நீக்க அவைகளிலிருந்து விலக விலகவே தெய்வீகம் தெரியும் என்பதை இப்போது உணர்கிறோம். வீழ்வது இயற்கை என்றாலும் அந்த பலவீனத்தில் படுத்து விடாமல் எழுச்சியோடு எழுந்து நன்மையின் திசை நோக்கி நடக்க புதிய மனமும் கால்களும் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 4ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசு தன் தாயை சந்திக்கிறார். மாமரி மைந்தனை சந்திக்கிறார், மாசில்லா மகனும் சந்திக்கிறார். தாய்மையும் சீமையும் கலக்கிறது, மானிட விடுதலை பிறக்கிறது. கல்லாரே, கல்லாரே, குணமின் மகனே திடீர்னு அம்மாவும் மகனும் சந்திச்சா நிறைய பேசுவாங்க. உங்க அம்மாவும் நீங்களும் ஏன் மௌனமா நிக்கிறீங்க? மகளே, என் தாயின் மௌன மொழி ஆற்றல் வாய்ந்தது. அது என் லட்சியத்தை கூர்மைப்படுத்தியது. நான் சாகடிக்கப்படலாம், ஆனால் தோற்கடிக்கப்பட மாட்டேன் என்ற ஊக்கத்தோடு என்னிடம் சொன்னது. லட்சியம் எவ்வளவு நேர்மையானதோ அதை அடையும் வழியும் நேர்மையாகத்தான் இருக்க வேண்டும் என்று என் காதுகளுக்கு சொன்னது. நேரம் வரும், அப்பொழுது எங்கள் மௌனம் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்று தூக்கு கயிற்றால் குரல் வரை நெரிக்கப்பட்ட சிக்காகோ தியாகி ஆகஸ்ட் பைஸ் காட்டியதும் மௌனம்தானே. அந்த மௌனம் அன்று கோழி கூவும் முன் எழுந்து கோட்டான் கூவும் வரை உழைத்து இயந்திரத்தோடு இயங்கி எலும்பு நோக்க 18 மணி நேரம் உழைத்த தொழிலாளிக்கு
8 மணி நேர வேலையாக மாற்றிய வெற்றியை தந்தது. மகனே, மகளே, ஊருக்கு அப்பால் ஒதுக்குப்புற சேரிகளில் தெரு ஓரங்களில் வாழும் கொத்தடிமைகளின் கொடுமையை பார்த்தும் எந்த சலனமும் இன்றி வாழ்வது முறையற்ற மௌனம்தானே? தொழிலாளிகளின் உபரி உழைப்பை சுரண்டும் முதலாளிகளையும் சுரண்டலை தொடர்ச்சியாய் தீவிரப்படுத்தும் அரசியல்வாதிகளையும் பார்த்து நீ வாய்ப்புத்தி நிற்பதும் முறையற்ற மௌனம்தானே? உன் மௌனத்தின் விலைதான் என்ன? உன் மௌனம் அவற்றை இன்னும் ஆதரிக்கின்றதா? இயேசுவே, இரத்த உறவை விட லட்சிய உறவு உயர்ந்ததென்பதை உன் தாயின் சந்திப்பின் மௌனம் எங்களுக்கு சொல்வதை இதுவரை உணராமல் இருந்துள்ளோம். சமூக பொறுப்பில்லாமல் காலத்துக்கு காலண்டர் கிழிக்கும் வாழ்வு நிலையை மாற்றி பொது பணிபுரிவோரின் ஊக்கமாய் எமை மாற்று வரன் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சுமக்க சீமோன் உதவுகிறார். உலகத்தின் நீட்டுக்கு தோள் கொடுத்தார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை தந்தாயா? மானிட மீட்பின் நாயகனில் மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? மனிதத்தின் தோழமை பார்த்தாயா? இயேசுவே, எல்லாருக்கும் எப்ப உதவி செஞ்சீங்க? உங்களுக்கு ஒருத்தர் மட்டும்தான் உதவி செய்யறார். கஷ்டம் இருந்தா இப்படிதான் வேடிக்கை பார்ப்பாங்களா? மகளே, வன்முறைகள் அடக்குமுறைகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்துச் சென்ற போராளிகளுக்கு துணை நிற்க துணிந்தவர்கள் ஒரு சிலரே. பொலிவிய நாட்டின் புனிதர் என்று செல்லமாய் போற்றப்படும் நெஸ்டர் பாஸ் காடுகளில் மறைந்து தன் தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பொழுது அவருக்கு உண்ண உணவில்லை, பேச்சுக்கும் ஆளில்லை. போராட்டத்தின் நாட்கள் நீண்டதால் சக போராளிகளுமே விலகிச் சென்றார்கள். அடுத்தவரின் துன்பத்தை பகிர்ந்து கொள்ள, சுமைகளை சுமந்து செல்ல கருணை உள்ளம் பலரிடம் இருப்பதில்லை. வாழ்வில் கலங்கி கதியற்று நிற்போரை கரை சேர்க்கும் தொண்டு மனம் கொண்டவர்கள் மிக கொஞ்சம்தான். ஆபத்து காலத்தில் கூட ஆதாயம் தேடுவோர் எண்ணிக்கையே அதிகம். மகனே, மகளே, அன்பில்லா இடத்தில் மனித முகங்கள் வெறும் படங்கள் தான். உறவுகளால் விலக்கப்பட்ட நோயுற்றோர் அனாதைகளுக்கு நேசக்கரம் நீட்டிய நிலை உன் நினைவுக்கு வருகிறதா? சொந்தங்களை, சொந்த மண்ணை விட்டுவிட்டு திசையறியாமல் திசை தேடும் அகதிகளின் ஆறுதலாக, அரணாக, பாதுகாப்பாக நின்ற நாட்கள் உனக்கு நினைவிருக்கிறதா? வழியோரை சுமை தாங்கி வருவோரின் பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் சீமோன் எனக்கு உதவினான். உன் உதவிகள் யாரை சென்று சேர்கிறது? இயேசுவே, எனது நிறைவையும் பாதுகாப்பையும் தேடிய நான்
அடுத்தவரின் நிறைவையும் பாதுகாப்பையும் பற்றி கவலைப்படாத நிலைகளை நினைத்து வருந்துகிறேன். சமூக கூட்டு வாழ்வில் தீவு போல் தனித்திருக்காமல் பிறர் தேவையை சேவை மனம் கொண்டு வாழ வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 6ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். அழகுக்கு ஊற்றாம் இறைமகனின் அன்பினில் தோய்ந்திட்ட முகமிதுவோ, களையினை இழந்து காட்சி தரும் கடவுளின் முகம் இதுதானோ? நசுங்கி சிதைந்த ஒரு பொருளாக பாவிக்கப்பட்ட பெண்கள் சமூகத்தின் சக்திகள் என்றும் ஆக்கத்திறன் கொண்டவர்கள் என்றும் உலகறிய செய்தது ஒரு விடுதலை செயலல்லவா? மகனே, மகளே, விரல்கள் முடங்கி உதடுகள் வீங்கி உடனே உருமாறி காட்சி தருவோருக்கு அடைக்கலமும் தந்து அன்பை பொழிந்த பூவுலக தேவதை அன்னை தெரேசா ஒரு பெண். அவரின் பிறர் துயர் துடைக்கும் குணம் உன்னிடம் இன்னும் ஏன் வரவில்லை? இயேசுவே, காலத்திற்கொவ்வாத கலாச்சாரத்தில் போலி தெய்வீகத்தை மறுப்பதும் மாற்றி அமைப்பதும் எம் கடமை. அதுவே எம் லட்சியம் என்பதை உணர்கிறோம். பெண்ணை போற்றப்படவும், சமத்துவ சமூகம் சுடர்விடவும், மக்கள் துயர் துடைக்கும் மனம் பெறவும் எம்மை மாற்றி வடிவமைத்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 7ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசு 2ஆம் முறை தரையில் விழுகிறார். தனிமையும் சோகம் சேர்ந்து கொண்ட தர்மத்தின் தலைவன் சாய்ந்து விட்டார். தளர்ச்சியின் நாளில் மனிதத்தினை காத்திட வந்தவர் வீழ்ந்து விட்டார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மனத்திலே வந்தாரா? வேருடன் சாய்ந்திட்டவர் போல திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? திருமகன் வீழ்ந்ததை பார்த்தாயா? இயேசுவே, உங்களை பார்க்க பார்க்க எனக்கு கவலையா இருக்கு. திரும்பவும் கீழே வந்துட்டீங்களே, எழும்ப முடியலையா? மகளே, விழ வேண்டிய சமூக தீமைகள் இன்னும் கம்பீரமாய் எழுந்து நிற்பதால் தான் நான் மீண்டும் விழுந்து கிடக்கிறேன்.
கவலை உறைந்த ஏழைகளின் பசி முகங்களை, கண்ணீர் வழியும் சோகை கன்னங்களை பார்க்கும் பொழுது கவலை என்னை வாட்டுகிறது. கல்லுடைக்கும் இடங்களிலே, வீதி தொழிற்சாலைகளிலே, உணவு விடுதிகளிலே அவர்கள் படும் வேதனை என் இதயத்தை ரணமாக்குகின்றது. மகனே, மகளே, நீதியை கட்டி காக்கும் கடமை கொண்ட சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், நீதிமன்றங்கள் பல நேரங்களில் குற்றவாளிகளுக்கு துணை போவதால் உண்மை இன்னும் எழ முடியவில்லையே. தங்கள் பரன்களில், தானிய கிடங்குகளில் பத்திரப்படுத்தும் உணவு பசியால் வாடுவோருக்கு உரியது என்பதை பலர் ஏன் உணரவே இல்லை. அடுக்கி வைத்திருக்கும் அளவுக்கு அதிகமான துணிகள் ஆடையற்ற மனிதனுக்குரியது என்பதை ஏன் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. கவலையோடு இருக்கும் ஏழைகள் கலங்கும் பொழுது எப்படி நான் எழ முடியும்? இறைவா, சுயநலம், அளவற்ற ஆசை இவற்றின் மயக்கத்தில் மனசாட்சியை மறந்து மனித மாண்பை சிறுமைப்படுத்திய நிலைக்காக வருந்துகிறோம். என் உழைப்பில் உயர்வு காணவும், ஏழைகள் சுபீட்சம் பெறவும் எம்மை நெறிப்படுத்த எமக்கு அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 8ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். இயேசு ஜெருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். எதிர்கொண்ட எருசலேம் புகழீருக்கு இறைமகன் ஆறுதல் பகருகின்றார். அழுகின்ற மகளிரின் கண்ணீரை அன்புடன் ஆண்டவர் துடைக்கின்றார். கல்லாரிலே, கல்லாரிலே, கடவுளின் மகனினை கண்டாயா? இன்னல்கள் தாங்கிடும் வேளையிலும் இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? இறங்கிடும் இதயத்தை கண்டாயா? லாசர் செத்தப்ப நீங்க அழுதீங்க, இப்ப மட்டும் ஏன் அடுத்தவங்களை எழுதுறீங்க? மகளே, அன்று தன் ஒரே ஆதரவும் ஆதாரமுமான மகனை இழந்த நயீன் பட்டணத்து விதவை தாய்க்கு வாழ வேறு வழி இல்லை. அதனால் கலங்கிய நான் அவள் மகனுக்கு உயிர் கொடுத்தேன். இன்று வாழ்வின் ஆதாரங்களை தொலைத்து நிற்கும் 1000 விதவைகள், வீதி சிறார்கள், ஆதரவற்று சமூக பாதுகாப்பற்று நிற்பது வேதனை தருகிறது. தர்மம், நியாயம் என்பவற்றை 2ஆம் நிலைக்கு தள்ளி போலி வாழ்வுக்கு புற்றுகட்டும் மனிதநேயமற்ற வாழ்க்கை முறை குறித்து மனம் சோர்ந்து போகிறது. மகனே, மகளே, எளிமையும் மென்மைத்தன்மையும் கொண்ட மனதில் வக்கிரம், வன்முறை, மனப்பிழர்வுகளை விதைத்து மயக்கத்தில் வாழ்வதை நீ உணர்கிறாயா? பன்னாட்டு ஆலைகளால் காற்று மாசுபடுகிறதே, நிலத்தடி நீர் நஞ்சாகி போகிறதே. இந்த சீரழிவு பற்றி சிந்தித்ததுண்டா? இறைவனின் அரிய படைப்பை மனிதன் பொம்மையாய் பாவித்து தன் மனம் போல நடத்தும் முறையற்ற வாழ்வு மாற பலர் இன்னும் உறக்க அழ வேண்டும் அல்லவா? இயேசுவே,
உலகின் அழிவுக்கு ஒரு ஆதாரமாய் எம்மை மாற்றாமல் இயற்கையையும் மானுடத்தையும் மதித்து வாழும் ஆற்றல் எம்மில் ஒளிர வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 9ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். முறை தரையில் விழுகிறார். உடலின் சூழல் ஒழுங்கியே வீழ்கின்றார் அறையிலே. கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகனின் தூயவரான இயேசு தெய்வம் ஊசி கிடப்பது கண்டாயா, ஊசி கிடப்பதை கண்டாயா. மூணாவது முறையும் விழுந்துட்டீங்களே இயேசுவே, தூக்கிவிட யாருமே இல்லையா? ஆம் மகளே, உண்மைக்கு மட்டுமே அன்றி வேறெதற்கும் அஞ்சாத நான் புழுதிக்குள் புதைந்து கிடப்பது உண்மைதான். கொள்கையற்ற அரசியல், உழைப்பற்ற செல்வம், மனசாட்சியற்ற மகிழ்ச்சி, பண்பாடற்ற கல்வி, நெறியற்ற வாணிபம், தியாகமற்ற வழிபாடு, இவைகளையே மனிதன் இன்று தன் வாழ்வின் வழிபாடாக மாற்றியுள்ளான். மகனே, மகளே, குணநலன்களை விட பண நலனை இன்று உறவுகளை தீர்மானிக்கும் சக்தியாய் இருப்பதால் வரதட்சணையே வாழ்க்கையை அளவிடும் அளவுகோலாக மாறிவிட்டது. பதுக்கலும் கடத்தலும் வரி ஏய்ப்பும் நேர்மை நியாயத்தை ஓரம் கட்டுகிறதே, இவை யாவும் மானுடத்தை மண்ணில் சாய்த்து விட்டதே. இவைகளை தூக்கி நிறுத்தும் பொழுது நானும் எழுவேன்தானே. இறைவா, உரிமை மீறல்கள், உறவு மறுப்புகள், பொருட்கள் மேல் மோகம், எந்த வழியிலாவது பணம் சேர்க்கும் ஆசை, இவைகளால் பின்னப்பட்ட வலைக்குள் விழுந்துள்ளதால் கவலை எங்களை வாட்டுகிறது. நீதியில்லா செயல்களால் நிம்மதி இழக்கும் நிலையிலிருந்து எம்மை மாற்ற வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 10ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன.
அவங்களுக்கு மட்டும் சட்டை தராம ஏன் உரைச்சி எடுக்கிறாங்க? படிக்கிறா? மகளே, மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் உயிரோடு உலை வைத்து கொலை செய்யும் கொடூரம் கொடி போல படர்கிறதே. வெடிகுண்டு கலாச்சாரத்தின் அச்சம் தோற்றுவிக்கும் உடல் நடுக்கம், மனநடுக்கம் அனைவரையும் பதற வைக்கிறதே. குடும்ப வன்முறைகள், வார்த்தை வன்முறைகள், காட்சி வன்முறைகள், பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாகுபாடின்றி அவர்கள் ஆழ்மனதில் ஆறா காயத்தையும் ஆளுமை சிதைவுகளையும் விதைத்து பயத்தையும் அவநம்பிக்கையும் வளர்க்கும் பொழுது இறை மாண்பு உரிக்கப்படவில்லையா? எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த வன்முறைகள் மதிப்பீடுகளை துகிலுரித்து அதற்கு பதிலாக அடக்குமுறை ஆடைகளை உடுத்திக் கொள்வது ஒரு சமூக அவலமல்லவா? மகனே, மகளே, பொய்யும் புரட்டும் பூசல்களும் பூமியின் விளை பொருளாகும். வேதனையை உரித்து வைக்க முன்வருவாயா? பன்னாட்டு கலாச்சார மோகமாயைக்குள் மயங்கி சுயத்தை இழந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி மேலை நாட்டு நாகரிகத்தை போர்த்திக் கொள்ளும் தவறை திருத்திக் கொள்ள முன்வருவாயா? இறையரசின் மாண்பையும் மதிப்பையும் நீ உன் இரத்தமாக உயிராக என்று ஏற்பாயோ அன்று என் துகிலுரிவது நிறுத்தப்படுதானே? இயேசுவே, யதார்த்த வாழ்வுக்கு மதிப்பு தந்து எம்மை அடிமைப்படுத்தும் ஆணவம், பொறாமை குணங்களை மாற்றி சமூக விளிம்பில் வாழ்வோரின் சுபீட்சமாக எம்மை மாற்றும் வரம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் நிலைபார கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 11ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் செய்கிறோம். இயேசுவை சிலுவையில் ஆணிகளால் அறைகிறார்கள். அறைந்த கைகளை பிரிக்கின்றார். வரங்களை தருபவர் துடிக்கின்றார். கல்வாரியே, கல்வாரியே, கடவுளின் மகன் நிலை கண்டாயா? ஆணிகளாலே அறையப்பட்ட அன்பரின் நிலையினை கண்டாயா? முடக்கிவிட்டார்கள். தீண்டாமையின் வேர்கள் சாதியத்திலும், சாதியின் வேர்கள் சமயத்திலும், சமயத்தின் வேர்கள் அதிகாரத்திலும் இருப்பதை எடுத்துச் சொன்னதால் என்னை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். மனிதர்களை மதிக்காத, குடிநீர் கொடுக்காத, கோவிலுக்குள் அனுமதிக்காத மதம் மதம் அல்ல என்று சொன்னதால் என் குரலை நெரித்தார்கள். மகனே, மகளே, பழமை மோகம், வர்க்க வேதம் என்னும் ஆணிகளால் பாமர மக்களை நசுக்கும் கொடுமையை குழி தோண்டி புதைக்க இதுவரை நீ என்ன செய்துள்ளாய்? சலனங்களும் சபலங்களும் கைகுலுக்கும் கவர்ச்சி கலாச்சாரத்திற்கு இன்னும் நீ ஆணி அடிக்க முன்வரவில்லை தானே? தாளிட்ட உன் தனித்தன்மையை கட்டி எழுப்ப இன்றே புறப்படும். மானுடத்தின் அகப்புற விடுதலை பற்றிய பார்வை பெற அழைக்கும் இறைவா, உன் இறையாட்சி இலக்கணங்களை எனதாக்கி எம்முள் இருக்கும் குறைகளை மாற்றி வாழ வரவருளும்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 12ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். அளவினை கடந்த உண்மை இது, உலகினை வென்ற உண்மை இது. சிலுவையின் மரத்தினில் பிணைக்கப்பட்டு உயிரினை தந்த சிகரம் இது. கல்வாரி, கல்வாரி, கடவுளின் மகனினை கண்டாயா. சிகரத்தின் உச்சியில் தலைவர் தந்த செந்நிற வேள்வியை கண்டாயா. செந்நிற வேள்வியை கண்டாயா. கோதுமை மணி மண்ணில் வீழ வேண்டும் என்று சொன்னவர், மறைநூல் அறிஞர்களின் கருத்துக்களை தன் மனித நேய வாதத்தால் தகர்த்தவர், ஈடு இணையற்ற நேர்மையாளராய் விளங்கியவர், ஏழைகளோடும் பாவிகளோடும் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர் இங்கு உயிர் விடுகின்றார். தந்தையே, என் ஆவியை உம் கைகளில் ஒப்படைக்கின்றேன். சிலுவை சாவா இல்லை இல்லை, சிலுவை வாழ்வா உண்மை உண்மை. சிலுவை நாயகனே, அன்பின் சிகரம் ஏறிவிட்டாய். சிலுவையில் ரத்தத்தால் புதிய சாசனம் எழுதிவிட்டாய். இறைவா, உலக மாயைக்குள் புதைந்து கிடக்கும் எம் கரங்கள் இரத்த கரையோடு இருப்பதை உணர்கிறோம். சமூக மாற்றத்திற்காக பலியான உன் சீர்திருத்த சிந்தனையின் உண்மையை உணராமல் மந்த உணர்வோடு இருக்கும் நிலையை மாற்றி அகிம்சையும் அமைதியும் ஆளும் சமூகம் பிழைக்க எம்மை பலியாக மாற்றி மறந்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசருடைய ஆத்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக்கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 13ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் திருவுடலை தன் மடியில் சுமக்கும் அன்னை மரியாள்.
மகளே, நான் கலங்குவது என்னுடைய மகனோட மரணத்துக்காக மட்டுமல்ல. தாய்ப்பாலில் வளர்ந்து தந்தையின் வியர்வையில் உயர்ந்து வெளிநாடுகளில் பணியாற்றி பணம் சேர்க்கும் இளைஞர் பலர் பெற்றோரை புறக்கணிப்பது கண்டு அழுகிறேன். சாதாரண மனிதனை அறிவு ஜீவியாக்கி அவனுள் உள்ள சிறப்புகளை, உன்னதத்தை வெளிக்கொணர்ந்து சமூக கொடுமைகளை எதிர்க்கும் வலுவை மாணவரில் வளர்க்கும் பொறுப்பை ஆற்ற வேண்டிய கல்வி நிறுவனங்கள் தரம் தாழ்ந்து நின்று பணம் சேர்ப்பதில் முழு கவனம் செலுத்தும் முறையற்ற போக்கு குறித்து அழுகிறேன். சமூகத்தின் குற்றங்கள் குறையும் போதுதானே நான் கலங்காதிருக்க முடியும். அம்மா மரியே, வியாகுல தாயே, உம் அன்பு மகனை மீட்பின் பலியாக உலக தீமைகளுக்காக மனமிருந்த வேண்டும் என்று மொழிந்தீரே. நாங்கள் வாழும் கொஞ்ச காலத்திலும் வாழ்வின் பொருள் உணர்ந்து அர்த்தமுள்ள தியாக வாழ்வு வாழ எம்மை வழிநடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 14ஆம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். இயேசுவின் உடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. இயேசுவே, எங்களால தானே நீங்க இருந்தீங்க. இனிமே நாங்க எந்த தவறு செய்ய மாட்டோம், உங்களை சாக விட மாட்டோம். இயேசுவின் சடலம் அடக்கம் செய்யப்படுகின்றது. ஒரு சமூக சீர்திருத்தவாதியின் உடலிங்கு கல்லறைக்குள் அடக்கம் செய்யப்படுகிறது. எல்லோரும் இன்பத்திற்கு நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியாத பரம்பொருளாக இருந்த அவர் தன்னை முழுவதுமாக நொறுக்கப்பட்டவர் கையில் எடுத்து தான் ஒரு தியாகியாக இங்கு தன்னை அர்ப்பணித்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆர்ப்பாட்ட குரலாக ஒவ்வொருவரும் வெளித்தள வேண்டும் என்று அந்த ஆளுமையை நமக்கு சொல்லியவர் கல்லறையில் கீழ்கொள்ளுகின்றார். இந்த சிலுவையின் பாதை நம்முடைய சிந்தனைகளை உசுப்பி விடட்டும், நம்முடைய சிந்தனையை சிவக்க விடட்டும். சிலுவை ஒரு முடிவல்ல, மாறாக புதிய வாழ்வுக்கு, புதிய விடியலுக்கு நம்மை அழைப்பது. புதிய சமுதாயத்திற்காக சுடுரைப்போம். மனித நேயம் சுமந்தவர்களால், இறை அரசின் மாண்பை எதிரொலிப்பவர்களால், இயேசுடைய உயிர்ப்பை அறிவிப்பவர்களாக வாழ்வோம். அப்போதுதான் பாடுகளின் பாதை நம்முடைய பாதையாக மாறும். இறையரசின் மக்களாக மாறுவோம். இறையரசை இம்மண்ணிலே கட்டி எழுப்புவோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைத்த இறைவா, உலகத்துக்கு பொதுவுடைமை பிரகடனம் செய்தவரை, உமது சாவு எங்களை புது வாழ்வுக்கு வாழ அழைப்பதை உணர்கிறோம். எம் தீய குணங்களுக்கு கல்லறை கட்டிவிட்டு நன்மைக்கும் உண்மைக்கும் உறவுக்கும் உமக்கும் சாட்சிகளாக என்னை மாற்றும் அருள்தாரும். வாழ்விலும் சாவிலும் இடம் இல்லை, வானும் வையமும் படைத்தவர்க்கு வேதனை இதனிலும் கடவுளின் மகன் நில
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய